மனிதன் இறக்கறதுக்கு முன்னாடி அவனுடைய மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னு கேட்டா, அவன் சம்பாதிச்ச சொத்து கிடையாது. அவனுடைய தாய் தந்தை கிடையாது. அவனுடைய மனைவி கிடையாது. அவனுடைய குழந்தை கிடையாது. எதுவுமே கிடையாது. இறக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு இருக்கிற பெரிய சொத்தே அவனுடைய உயிர் மூச்சான அந்த வாசி தான். உருப்படியா அந்த வாசிய அவன் வணங்குனானா, இறந்ததுக்கு அப்புறம் மனித பிறவி கிடைக்கும். வணங்காத வரைக்கும், அந்த வாசி மந்திரத்த அவன் ஜெபம் பண்ணாத வரைக்கும், வாசி மந்திரத்த அவன் சொல்லாத வரைக்கும், கண்டிப்பா அவனுக்கு மனித பிறவி கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனிதன் சேர்த்து வைக்க வேண்டிய சொத்தே அடுத்த பிறவி மனித பிறவி. அததான் யோசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். மனிதனோட மிகப்பெரிய சொத்தே அதான். நீங்க சேர்த்து வைக்கிற பங்களா கிடையாது. பங்களாவை நீங்க எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல நீங்க வந்து உங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய பீரோ நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த காசை உங்களால எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. ஆனா நீங்க வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ண அந்த வாசியில அந்த மந்திரம் கலந்து வாசி புனிதப்பட்டு அதுக்கப்புறம் வெளியில போகும்போது அந்த வாசி மந்திரத்துக்கு ஏற்ப இன்னொரு மனித உடலை நோக்கி அந்த வாசி பயணிக்கும். சீக்கிரமா மனித பிறவி கிடைக்கும். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பிறவி எது தெரியுமா? வாசி மந்திரம் சொல்லாம, வாசி யோக பயிற்சி செய்யாம ஒரு மனிதன் இறக்குறானா, அவன் மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய மிகப்பெரிய பிறவி பேய் பிறவி. இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. இது சித்தர் மகான்ல நிறைய பாடல்கள் வரும். புல்லாகி பூண்டாகி மனிதனாய் பல் மிருகங்களாய் மிகப்பெரிய பிசாசா அப்படின்னு சொல்லி எல்லா இதுலயும் ஒரு பேய்களாய் கணங்களாய் அப்படின்னு வரும். இதெல்லாம் சித்தர் மகான்கள் பாடி வச்சிருக்காங்க. நான் ஒன்றும் புதுசா சொல்லல. அகத்திய மகான் சொன்னதான் நான் சொல்றேன். என்ன, நான் வந்து ஒரு வழி சொல்றேன் இதுல தப்பிச்சுக்கிறதுக்கு. பேய் பிரிவில இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நீங்க வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணீங்கன்னா பேய் பிரிவில இருந்து தப்பிச்சிருவீங்க. அப்ப பேய் பிறவி அப்படின்றது மனிதன் வந்து எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கானோ, இப்ப 60 வருஷம் வாழ்ந்திருக்கான் அப்படின்னா ஒருத்தன் இறக்கிறதுக்கு முன்னாடி 60 வருஷமா பேய் பிறவியா இருப்பான். அந்த 60 வருஷத்தை கட் பண்ணி வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டானா கண்டிப்பா 60 வருஷம் பேய் பிறவியா இல்லாம உடனே ஒரு மனித பிறவியா பிறப்பான். இதுதான் உண்மையான விஷயம். இப்ப 60 வருஷம் கழிச்சு மனித பிறவியா பிறக்கும்போது அவன் பேய் பிறவிலாம் கடந்து அப்புறம் ஐந்தறிவு பிறவிலாம் கடந்து அதுக்கப்புறம் அவன் மனித பிறவியா பிறக்கும்போது இந்த பூமண்டலம் 60 வயசுல எவ்வளவு மாறிடும்? அப்படி யோசிங்க. எவ்வளவு விஷயம் மாறிடும்? நிறைய விஷயம் மாறிடுமா? அப்ப டெக்னாலஜி மாறினதுக்கு அப்புறம் அவன் மனித பிறவி எடுத்து அதுக்கப்புறம் போராடி எப்படி அவன் மனித பிறவியில மேல்நிலை அடைய முடியும்? அப்போ நாம சேர்த்து வைக்க வேண்டிய ஒரே சொத்து பணம் காசு கிடையாது, மக்கள் கிடையாது, பேர் புகழ் கிடையாது. நாம சேர்த்து வைக்க வேண்டிய ஒரே சொத்து நமக்குள்ள ஓடுற மூச்சு காத்த வணங்கணும். அந்த மூச்சு காத்துக்குரிய வாசிக்குரிய மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த மந்திரத்தை நம்ம சதா ஜெபம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்பதான் நம்ம மேல்நிலை அடைய முடியும். இதைத்தான் சித்தர் மகான்கள் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொன்னாரு. சுழுமுனையில் நீ இருந்தால் மோட்சம் தானே அப்படின்னு. மோட்சம்னா என்ன? இறந்ததுக்கு அப்புறம் மனித பிறவி எடுக்கிறது தான் மோட்சம். நரகம்னா என்ன? இறந்ததுக்கு அப்புறம் அஞ்சறிவு பிறவியா பேய் பிறவியா அலைஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சறிவு பிறவியா இருக்கிறது தான் நரகம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நிறைய பேர் இந்த லைவ் பாக்குறீங்க. லைவ் பாக்குறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய ஒரே சொத்து வாசி மந்திரம் மட்டும்தான். அது மட்டும் தான் கூட வரும். ஏன்னா அது மட்டும் தான் இந்த உடலை விட்டு வெளியில போகுது. அப்ப வெளியில போற அந்த வாசிய அந்த உயிரை நம்ம உடலோடு இருக்கும்போதே வணங்கும் போது அந்த வெளியில போற அந்த வாசி மறுபிறப்பும் நமக்கு நல்ல மனித பிறப்பா கண்டிப்பா கிடைக்கும். அந்த மனித பிறப்புல இருக்கும்போது அந்த வாசியை வணங்கி திரும்பவும் வாசி யோக பயிற்சி பண்ணி சீக்கிரமா நம்ம இறைவனோட பார்த்து அடைய முடியும். இதுதான் உண்மையான விஷயம். அதனால எல்லோரும் வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க.